ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், ஆங்கில தேதி 26/7/2024. பஞ்சமி திதி காலை 6-9 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அது இரவு 3:33 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 6:59 வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடு, அதுவும் ஆடி வெள்ளிங்க, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அபிஷேகம் பார்க்கறது, அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு. சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகனை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதுலேயும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் பெற்று இருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். ராசியை வேறு சனி பகவான் பார்க்குறார். மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான சூழ்நிலை அமைகிறது. புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய தொழில்கள் துவங்க, புதுசாக கம்பெனி துவங்க அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய நாள். வீடு கட்டுவதற்கான குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசி சுமூக முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நிலபுலன்கள், அதனால் லாபங்கள் ஏற்படும். நிலபுலன்களை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். விவசாயத்தில் குறைகள், சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள். எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றியை பெறக்கூடிய நாள். நிர்வாகத்துறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஆசிரியர்கள், குருமார்கள் போன்ற உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. அதிகாரிகள் நல்ல ஒரு மிடுக்கோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது அதிகாரிகளை சந்திப்பீர்கள். அவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலைகள் ஏற்படும். கடன்கள் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. கலைத்துறை, எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள். கற்பனை திறன் அதிகரிக்கும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கம், இதனால் சில அவதிகள் ஏற்படலாம். எப்படி இருந்த போதிலும் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சிறப்பாக, அதாவது அதிர்ஷ்ட எண் 6, வண்ணம் பிங்க். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.